கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே என் அன்பு ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கலாம். ரீகபா சந்தனா தியா கபானா கரோதனா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய நீர் பரிசுத்தர். ராஜாதி ராஜா நீர் பரிசுத்தர். தேவாதி தேவன் நீர் பரிசுத்தர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நற்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையில் கிருபையில் சிறந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகா இரக்கங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு வாழ்த்தி வணங்குகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன். அப்பா, நீர் மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், இரக்கங்களின் தேவன். ரீகபா சந்தனா தியூரா கபியா கந்தனா ரகோ ஷேகமா கருபதனா கபல தரதினா கபோதியா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, மகத்துவங்களானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையானவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, இந்த காலை வேளை ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நான் ஸ்தோத்திரித்து துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ரீகபா கரு துனாம சந்தனதியா கபா ரக்கனா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் நீர் பரிசுத்தர். வல்லமை உள்ளவராகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மகிமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர். இரக்கமுள்ள கர்த்தர் பரிசுத்தர். தயாபரராகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மகிமை மகத்துவங்களை அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உம்முடைய நாமத்தை நான் துதித்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், 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 ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ செய்த சகல கிருபைகளுக்காக, உபகாரங்களுக்காக நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இரட்சகராகிய உம்மை தொழுது கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் 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 ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளை உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மாறாத உம்முடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமான உம்முடைய கிருபையை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமான உம்முடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிற தேவாதி தேவனுடைய கிருபையை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதங்களை நான் முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த காலை வேளை என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தினந்தோறும் சிந்தித்து வருகிறபடி கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்ற வேத வார்த்தைகளின்படி நாம் கிருபை கிடைத்தது. கொஞ்ச நேரம் கிருபை எப்படிப்பட்டது, அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்தின் ஊடாக நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான், ஒரு வாக்குத்தத்தமானது வார்த்தை. வாசிக்க கேட்கலாம். எபி இருக்கிறீங்களா? வாசிப்பீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Praise the Lord. Thank you, Jesus. எபி வசனம் எடுத்து வாசிக்கிறியா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நான் எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. டைட்டஸ் ஐ மோகன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். டைட்டஸ் ஐ மோகன் கொஞ்சம் பலன் இருந்தும், டைட்டஸ் ஐ மோகன் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை டைட்டஸ் ஐ மோகனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்ச நேரம் கிருபை இருந்தும், அந்த கிருபையினாலே என்னை மறுதலியாமல்
தேவனாகிய கர்த்தர் நாம் அவரை மறுதலிப்பதை விரும்பவில்லை. அநேகம் பேர் மறுதலிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய நாம் மறுதலிக்க கூடாது. அந்த மறுதலியாமல் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே மறுதலியாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த வசனத்தை பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகள், அந்த 7 சபைகள்ல தேவன் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அவரை மறுதலியாமல் அவருக்காக வாழுகிற கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்லுகிறார், விசுவாசத்தை மறுதலியாமல். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், சாத்தான் இருக்கிற இடத்திலே சிங்காசனம் வைத்திருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான, உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்னை பற்றிய விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்திருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ என்னை மறுதலியாமல் இருந்தாய் என்று அங்கே சொல்லுகிறார். அந்திப்பா என்பவன் கொலை செய்யப்பட்டாலும் அதை கண்டு பயப்படாமல், அதாவது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மக்கள், சபையார் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. அவங்க இருந்த அந்த பெர்கமு சபையில என்னென்று சொன்னால் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம். சாத்தான் அங்கே ஆழமாக இருக்கிற இடம். சாத்தான் தனக்கு சிங்காசனத்தை போட்டிருந்த இடம். அந்த இடத்திலே சீடர்கள் அடிக்கப்படுவதையும் நொறுக்கப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் அந்த சபையார் கண்டிருந்தும் அந்த சபை கர்த்தரை மறுதலிக்காமல் கர்த்தருக்காக வாழ்ந்த சபையாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு கர்த்தருடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தரை மறுதலியாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தரை மறுதலிக்கிறார்கள். நம்முடைய விசுவாசத்தை நாம் மறுதலிக்க கூடாது. நாம் ரட்சிப்பை நாம் மறுதலிக்க கூடாது. தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்த உனக்கு என்று ஆவியானவர் தெளிவாக பெர்கமு சபைக்கு சொல்றார். நீ மறுதலியாமல், என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தாய் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே அப்படி இருந்தும் என்ன சொல்ற, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசி தனத்திற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். ஆண்டவருடைய விசுவாசத்தை மறுதலிக்கல, ஆனால் பிலேயாமுடைய போதனை. பிலேயாம் என்ன போதனை செய்தான் என்றால், பாலாக் ராஜாவுக்கு அவன் பிலேயாம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் சொன்னான், அழகான இளம் பெண்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சிங்காரித்து நீ அனுப்பினாள், அவர்கள் இச்சையிலே விழுந்து கர்த்தருடைய கோபம் அவர் மேல் வந்து செத்து போவார்கள் என்று சொல்லுகிறார். அதை மோவாப் ராஜாவாகிய பாலாக் கடைபிடிக்கிறார். அந்த பிலேயாமுடைய உபதேசத்தை இந்த பெர்கமு சபை கொண்டு கர்த்தரை மறுதலிக்காவிட்டாலும் இந்த காரியங்களுக்கு, அந்த போதனைகளுக்கு இந்த சபை இருந்தது என்று சொல்லுகிறார். அடுத்து நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொண்டார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், வந்து விட்டார் என்று பக்க வழியாய் நுழைகிற உபதேசங்களை கேட்டு வாழ்கிற ஒரு சபையாக இங்கே இருக்கிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய காரியங்களை நீ கைகொள்ளுகிறாய், ஆகவே அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். மறுதலிக்க கூடாது. சில நேரங்களில் நாம் மறுதலிக்கலைன்னாலும் ஏதோ ஒரு விதத்திலே எங்கேயோ ஒரு காரியத்திலே நம்ம விழுந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் தம்முடைய வாயின் பட்டயத்தினாலே யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொஞ்சம் பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் கிருபையிலே நாம் நிறைந்திருக்கிறோம். அவருடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே இந்த உலகத்திலே நாம் மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே இந்த உலகத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய சபையிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் ஊழியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை நாம் இனம் கண்டு புரிந்து கொண்டு அந்த இடத்தை, அந்த ஸ்தானத்தை நாம் விட்டு விடக்கூடாது. நீதிமொழிகளை படிக்கிறோம், தன் ஸ்தானத்தை விட்டு, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். ஆகவேதான் இயேசுவை தேடி வந்த ஒரு வாலிபன் சொல்லுகிறான், எங்க போனாலும் உம்மை பின்பற்றுவேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். இன்னொருவன் சொன்னா, நான் போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு பின்னால வர்றேன், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி, செத்தவங்க அடக்கம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கொஞ்சம் பலனோடு இருக்கிறோம், கொஞ்சம் கிருபையோடு இருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தியத்திரா சபைக்கு வந்தது போல, பெர்கமு சபைக்கு வந்தது போல சோதனைகளும் பாடுகளும் வரக்கூடும். ஆனாலும் நாம் மறுதலிக்க கூடாது. நாம் ஒரு நாளும் மறுதலியாமல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். மறுதலிக்காமல் இருந்தால் கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்படி அந்த திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கிறது? வாசிக்க கேட்கலாம்.
ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து பாருங்க, திறந்த வாசல் எப்படி வருகிறது? வெண்கல கதவுகளை உடைத்து. உங்களுக்கு முன்னால இருக்கிற வெண்கல கதவுகள் அவ்வளவு உறுதியா இருக்கு. அந்த வெண்கல கதவுகள், வெண்கலத்தால வெய்யப்பட்ட கதவுகள் போட்டு அடைத்திருந்தாலும், உன் நன்மைகளை தடுத்திருந்தாலும், உன் ஆசீர்வாதங்களை தடுத்திருந்தாலும், உன் ஆசீர்வாதங்களை நீ காணக்கூடாதபடி அவைகள் மூடி போடப்பட்டிருந்தாலும், உறுதியான வெண்கல கதவுகளால அது அப்படியே மூடி வைக்கப்பட்டிருந்தாலும், என் அன்பு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உடைப்பேன். யாருக்கு முன்பாக உடைப்பேன்? கொஞ்ச நேரம் கிருபையை யாரெல்லாம் பிடித்து கொண்டு அந்த கிருபைக்காக என்னை மறுதலியாமல் ஓடுகிறார்களோ அவர்களுக்கு முன்னாலே எப்பேற்பட்ட வெண்கல கதவுகள் இருந்தாலும் அவைகளை நான் உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு முன்னால எப்படிப்பட்ட அதாவது வெண்கல கதவுகள் போல அப்படியே மூடி வேயப்பட்டிருந்தாலும், கொஞ்சம் கூட கேப் இல்லாம அடைக்கப்பட்டிருந்தாலும், உன் நன்மைகள் தடைப்பட்டிருந்தாலும், உன் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்தாலும், வெண்கல கதவுகளை போல உனக்கு இருந்தாலும், உனக்குள் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருப, நீ மறுதலியாமல் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருப, விட்டு விடாமல் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருப, உனக்குள் இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசம், உனக்குள் இருக்கிற இந்த கொஞ்சம் நம்பிக்கை, இயேசுவே மெய்யான தெய்வன், அவருக்காக நான் வாழ்வேன், அவருக்காய் சாட்சியாய் இருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் தேவனாகிய கர்த்தரை விட்டு நான் கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன் என்று தைரியமாய் அறிக்கை செய்து உறுதியாக இந்த விசுவாசத்தில கொஞ்ச நேரம் கிருபையில நாம் ஸ்திரப்பட்டிருப்போமானால், நமக்கு முன்னால எப்பேற்பட்ட வெண்கல கதவுகள் வந்திருந்தாலும், வைக்கப்பட்டிருந்தாலும், சாத்தானால வைக்கப்பட்டிருந்தாலும், அதிகாரிகளாலே வைக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற எப்பேற்பட்ட பலவந்தனால வைக்கப்பட்டிருந்தாலும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருப, என்னை மறுதலிக்காது இருக்கிற அந்த கிருப, அந்த பலன் உனக்குள் இருக்கிறது. ஆகவே வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, இருப்பு தாழ்பால்களை முறித்து. இருப்பு தாழ்பால்களை முறித்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பயங்கரமான நல்ல உறுதியான தாழ்பால்கள் உனக்கு முன்பாக போடப்பட்டிருந்தாலும், மனிதன் கதவை அடைப்பான், தேவன் கதவை திறப்பான். மனிதன் உனக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பான், தேவன் உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு மூடிவிடுவார். மனிதன் உன்னை குறித்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பான், ஆனால் என் ஆண்டவரோ கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை விலக்கி விடுவார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய எல்லா காரியங்களை முதுகுக்கு பின்பாக எறிந்து போட்டு, உனக்குள் எனக்குள் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபை நிமித்தம், அந்த கொஞ்சம் பலன் நமக்குள் இருக்கிறது நிமித்தம், என்ன ஆனாலும் என் ஆண்டவருக்காக வாழ்வேன், என் ஆண்டவரை உயர்த்துவேன், என் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று யாரெல்லாம் தீர்மானித்து ஆண்டவருக்காக ஒரு துணிவோடு, ஆண்டவருக்காக ஒரு விசேஷமான பொருத்தனையோடு, ஆண்டவருக்காக தன் வாழ்நாட்களை செலவிட வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு இருக்கிறார்களோ, அவங்க முன்னால இரும்பு தாழ்பால்களை இருந்தாலும் என் ஆண்டவர் அதை அப்படியே முறித்து போடுவார். இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவார்.
பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஆராதித்த போது இரும்பு தாழ்பால்கள் முறிந்தது போல, அங்க கதவுகள் திறந்தது போல, எல்லாருடைய கைகள் இருந்த விலங்குகள் கீழே தெரித்து விழுந்தது போல, இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, சாவுக்கு ஏதுவான வியாதி உங்களை இரும்பு தாழ்பாலை போல உறுதியாய் உங்களை அலகழித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ மறுதலிக்காதிருக்கிற கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு பலனை கொண்டு இந்த வேலையை முறிக்கிறார். செய்வினை கட்டுகளை முறிக்கிறார், மாந்திரிக கட்டுகளை முறிக்கிறார், பில்லி சூனிய ஏவல் கட்டுகளை முறிக்கிறார். உன் சர்வத்திலே போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களின் இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் இந்த காலை வேளை முறிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus. உன் வாழ்க்கையில எந்த நிலையில நீ இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், உன்னை வெளியே வரவிடாதபடி சங்கிலிகளை போட்டு வைத்திருக்கிறார்களா? என் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். எப்படி? அந்த இரும்பு தாழ்பால்களை முறித்து சிறையிருப்பை திருப்புகிறார். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய துதி சத்தம், உன்னுடைய ஆராதனை, கர்த்தரை மறுதலிக்காமல் இருக்கிற உன் விசுவாசம், அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள். அந்தகாரம் என்றால் பார்க்கவே முடியாது, அதாவது உன் கண்ணுக்கு வெளிப்படாது, அவ்வளவு இருள், அந்தகாரம். சாதாரண காரம் இல்லை, மிளகா காரத்தையே நம்மளால தாங்க முடியாது, அந்தகாரம் எப்படி தாங்க முடியும்? எல்லாமே கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கும், ஒன்னும் தெரியாது, விழி இழந்தவர்களை போலதான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்தகாரத்திலே இருக்கிற புதையல்கள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதையல்கள், இது நரபலி கொடுத்து எடுக்கிற புதையல்கள் அல்ல. அந்த புதையல் உன் வீட்டுல இருக்குதுன்னு அந்த குடும்பத்தை வஞ்சித்து லட்சக்கணக்கில் ரூபாய்களை ஏமாற்றி எடுக்கிற புதையல்கள் அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற புதையல். இந்த புதையலுக்கு பேர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த காலில் சொல்றேன், அதுதாங்க பாவ மன்னிப்பு என்கிற புதையல், அதுதாங்க ரட்சிப்பு என்கிற புதையல், அதுதாங்க நன்மைகள் என்கிற புதையல், உயர்வு என்கிற புதையல்கள், மேன்மை என்கிற புதையல்கள், மறுதலிக்காது இருக்கிறவர்களை செல்வ செழிப்பு என்கிற புதையல்கள். நெகேமியா 9:25 கடைசியில படிக்கிறோம், அவர்கள் செல்வ வாழ்வாய் வாழ்ந்தார்கள். இந்த புதையல்களை எல்லாம் கர்த்தர், இந்த பொக்கிஷங்களை எல்லாம் அந்தகாரத்தை நிர்மூலமாக்கி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக நமக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, அந்தகாரத்திலே இருக்கிற கண்ணுக்கே தெரியாத கருகலானவைகளை எப்படி தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வெளிப்படுத்தினாரோ, அப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரணமே நேரிடுதா இருந்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் மரணத்தை ஜெயிக்கிற அந்த புதையல், நித்தியம் என்கிற அந்த புதையல், நித்திய ஜீவன் என்கிற புதையல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, ஒலிபீடத்திலே இருக்கிற புதையல். பாருங்க, புதையல்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம், அதுல ரத்தனங்கள் வைடூரியங்கள் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு தேசத்துல இருக்கிற நிறைய கோயில்களில
ராஜாக்களாலே மறைத்து வைக்கப்பட்ட புதையல்கள் 1, 2 கிடைச்சுக்கிட்டே இருக்குதான். அப்படி நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிறைய புதையல்களை, ஒளிவிடத்திலே மறைவிடத்திலே இருக்கிற புதையல்களை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய புதையல், பொக்கிஷம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். அதாவது நீங்க எதை மேன்மையானதாக, உயர்வானதாக, விலையேற பெற்றதாக கருதுகிறீர்களோ அங்கதான் உங்க பொக்கிஷம். அதுதான் உங்க பொக்கிஷம். உங்க இருதயம் அங்கதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி குடும்பமா வீட்டுல ஒரு 100 சவரன், வீட்டுல ஒரு 100 சவரம் வச்சுட்டு குடும்பமா ஒரு கோயிலுக்கு போனாங்க, திருப்பதிக்கு போனாங்க. ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். போயிட்டு 2 நாளாய் வர்றதுக்குள்ள அவங்க வீடு கன்னமிடப்பட்டு அந்த வீட்டில இருந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யார் எடுத்துன்னு போனாங்க. எப்படியோ சோதனை போட்டு பார்த்தாங்க. அன்பானவர்களே, அந்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு எங்க உயிராவது மிச்சம் வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்களாம். அது உண்மைதான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த காலை வேளையில நமக்கு தேவன் மறைவிடத்தில் இருக்கிற, மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறவராய் இருக்கிறார். இப்ப அந்த அதிகாரத்துல 1 வசனம் 2வது வசனத்துல நான் வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு, அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானது எல்லாம் செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை நானே என்று நீ அறியும்படிக்கு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை எஸ் உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து. இப்போ சங்கீதம் 14:7 வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும், யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பு ஆண்டவர் திருப்பும் போது, வெண்கல கதவுகளை உடைக்கும் போது, திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கும் போது கர்த்தர் பெரிய மகிழ்ச்சியினாலும் பெரிய ரட்சிப்பினாலும் நம்மை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ சங்கீதம் 31:19 வாசித்து கேட்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும்
நல்லா அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுபுத்திரருக்கு முன்பாக மறுதலிக்காமல் இருக்கிற நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கொஞ்சம் பலன் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் பூட்டப்படாத வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அனுகூலமான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். வெளியேற பெற்ற அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷங்களையும் மெய்யான நன்மைகளையும் தேவன் தரும்படிக்கு கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த கொஞ்சம் பலத்தோட நாம் ஓடுவோம். இந்த கொஞ்சம் பலத்தோட கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.